இப்போ பாஜக அரசு மோடியுடைய தலைமையில் 9.25 ஆண்டுகளாக என்னென்ன அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்கள் விரோத சக்தியாக செயல்படுகிறது என்றதை நாட்டு மக்கள் அறிவார்கள். எல்லாத்தையும் வளைச்சி போட்டாங்க. சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், அமலாக்கத்துறை, மத்திய வருவாய்த்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, கடைசியாக தேர்தல் ஆணையத்தையும் கையில் எடுத்துட்டார். இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடி. அரசியலமைப்பு சட்டத்தில் சுயசார்போடு அவர்கள் பணியாற்ற வேண்டும். எந்த அரசியல் கட்சியும் சார்ந்திருக்கக்கூடாது, எந்த அரசையும் சார்ந்திருக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்புகள். இது எல்லாத்தையும் வளைச்சி போட்டார். இப்போ உச்சபட்சமாக உச்சநீதிமன்றம் மக்களுக்கான ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கி வருகிறது. இந்த தீர்ப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் உச்சநீதிமன்றத்தில் செயல்படும் உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் அவருடைய தலைவரை பிடிச்சிட்டார். இப்போ மோடி பிடிச்சிட்டு உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவரான ஆதிஷி அகர்வால் அவரை விட்டு சொல்றாரு, இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இது அரசுக்கு எதிரான நடவடிக்கை என்று ஒரு மனு போடுகிறார் ஜனாதிபதியிடம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு 19/1A, அந்த 19/1A என்ன சொல்லுது? இந்திய தகவல் அறிய உரிமை சட்டம் இந்த தேசத்தில் பிறந்த ஒரு மனிதனும் தனக்கு தேவையான தகவல்களை பெறலாம். அரசு என்பது திறந்த வெளி புத்தகமாக இருக்க வேண்டும். அது பேர் தான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில் 19/1A, all citizens shall have the rights to freedom of right to speech and expression their thoughts, known fact அப்படினது. ஒரு மனிதனும் இந்திய குடிமகன் தனக்கு தேவையான தேவைகளை பெறலாம். அதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன். டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தது. அதை எல்லாத்தையும் இப்போ மறைச்சிட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன சொல்லுதோ அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ மோடி அவர்களுக்கும் பாஜக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு சவால் விடுகிறது. பாரத ஸ்டேட் வங்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தன்னுடைய தகவல்களை தேசிய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து விட்டது. 15ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் 15ஆம் தேதிக்குள் இதை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லை, கால அவகாசம் கேட்கிறது என்று கேட்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன வக்கீல்கள் தான் வாய்தா வாங்குவாங்க. இப்போ பாரத ஸ்டேட் பேங்க் வாய்தா வாங்க முயற்சி பண்ணது, உச்சநீதிமன்றம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது தேர்தல் ஆணையம் வாய்தா வாங்குகிறது. நாங்கள் விடும் சவால் எல்லாம் மோடி அரசுக்கு, தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டுக்கொள்வது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் கொடுங்கள் அந்த தகவலை. 2 மணி நேரத்தில் நாங்கள் 2 மணி நேரத்தில் பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற கருவி, எங்க கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர், எங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, எங்க இருக்கிற மேன் பவர், எங்க தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து 2 மணி நேரத்தில் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த 44,000 பக்கங்களை சரி செய்து கொடுக்கிறோம். பொதுமக்களுக்கு பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம்.